இன்னைக்கு கார்த்திகை தீபம் சாமிக்கு படைக்கிறதுக்காக பொரி உருண்டை தான் செஞ்சிருந்தேன். ஸ்பெஷலே இன்னைக்கு பொரி உருண்டை தான். ஒரு 50 கிராம் அளவுக்கு பொரியை லைட்டா பேன்ல வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வறுத்தாலே போதும். அப்பதான் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இப்போ இதை வறுத்துட்டு வேற ஒரு பவுல்ல மாத்திடலாம். 50 கிராம் பொரிக்கு ஒரு 200 கிராம் வெல்லம் கரெக்டா இருக்கும். பொரி வறுத்த அதே பேன்ல வெல்லத்தை சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வெல்லம் கரைஞ்சு கொஞ்சம் கெட்டி பதத்துல இருக்கும்போது பொரியை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டே நம்ம பொரியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சூடோட உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பொரி உருண்டை செய்யறதுக்கு முக்கியமான விஷயமே உருண்டை பிடிக்கிறது தான். சூடோட உருண்டை பிடிக்கணும். ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கே வராது. அதே மாதிரி உருண்டை பிடிக்கும் போது ஆயில் இல்லைன்னா பச்சரிசி மாவை கையில தடவிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. இல்லைன்னா கையில அப்படியே ஒட்டிக்கிறோம். செஞ்சு வச்ச பொரி உருண்டை பிரசாதத்தை சாமி கிட்ட வச்சுட்டு சாயங்காலம் 6 மணிக்கு திருவண்ணாமலை தீபம் ஏத்தின உடனே வீட்டுல வெற்றிலை தீபம் போட்டு விளக்கு எல்லாத்தையுமே ஏத்த ஆரம்பிச்சுட்டேன். நக்ஷகுட்டி தீபம் போடும்போது டிஸ்டர்ப் பண்றான்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு பொரி உருண்டை கொடுத்து அவ டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தா. இன்னைக்கு அனிசியா மைக்கேல் ராஜ் அவங்களுக்கு வெட்டிங் அனிவர்சரி. ஹாப்பி வெட்டிங் டே சிஸ்டர் அண்ட் பிரதர்.